இந்த வீட்டில் வந்து ஒட்டுமொத்த வீட்டின் மொத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 23, அதில் 6 பெட்ரூம் கீழே இருக்குது. இந்த தேர்ட் ஃப்ளோரில் என்னென்ன செட்டப்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் வருது, 26 அடி நீளம், 12 அடி. ஒரு ஹோட்டலுக்கு அப்படி போனால் உள்ளுக்குள்ள ரூம் செட்டப்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் இந்த வீடு வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொண்டு இருக்கோம். ரைட், சொந்தங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த வீடு திருப்ப வீடியோ பண்ணுறோம். ஏண்டா கட்டுமானங்கள்கிட்ட கனவியில் நடந்தபடியாக அது நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சேஞ்சை வந்து உங்களோட காணொளிப்படுத்தும் மூலமாக நாங்கள் இதை செய்கிறோம். கரிஞர் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் அமையப்பெற்று கொண்டிருக்கின்ற 3 ஸ்டோரி வீடு. இந்த வீடு மதிப்புக்குரிய திரு சிவானந்த வீடு. அந்த வீட்டுக்குரிய காணொளி தான் இன்றைக்கு. இப்போ இந்த நிலைமையில் இந்த வீடு எப்படி இருக்குது, இந்த நிலைமையில் இருக்குது, எப்படியெல்லாம் வெயிலில் நடந்து கொண்டிருக்கோன்னு சொல்லி அதை காணொளிப்படுத்த போகிறோம். இந்த வீடு வந்து மிக முக்கியமாக சொன்ன போனால் உண்மையாக வந்து சிவானந்தே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழுமையான ஒத்துழைப்போடு மிக வேகமாக கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்குது. ஏனென்றால் இந்த வீடு வந்து நாங்கள் அடுத்த தை மாதம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம். அதனால் வந்து கட்டுமான பணிகள் வந்து மிக வேகமாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கான கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு, செகண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு, நாங்கள் இப்போ நிலையெல்லாம் வச்சு கட்டி இப்போ பூச்சி வேறு பிளாஸ்டரிங் வெயிலெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அடுத்த வெயிலில் செய்ய போகிறோம். வாங்க வேண்டிய இந்த வீடு எந்த நிலைமையில் எப்படி இருக்குது, அந்த உள்ளுக்குள்ளே வந்து எப்படியான செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது, எத்தனை பெட்ரூம், எப்படியான ஒரு பிரம்மாண்டமான வீடுன்றதை காணொளிப்படுத்துகிறோம். வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்துருக்க மாட்டோம், வீட்டின் கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 6 பெட்ரூம் இருக்குது. இந்த வீடு வந்து 6 பெட்ரூமை விட லிவிங் ஹால் இருக்குது, டைனிங் ஏரியா இருக்குது. அதை விட வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டே காட்டுறோம் ஒரு கிச்சன் செட்டப்போட சேர்ந்த ஒரு அதாவது ஒரு 5-6 டேபிள் போட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய டைனிங் ஏரியாவோட செட் பண்ணியிருக்கோம். என்னென்னு சொன்னால் இந்த வீடு வந்து எதிர்காலத்தில் வந்து யாராவது விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து தங்கக்கூடிய மாதிரியான வசதிகளுடன் செய்யப்படுது. அதால் வந்து அவைகள் வந்து ஃபாரின் ஸ்டைலில் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஏதாவது டீ குடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னால் அதுக்குரிய கட்டுமானத்தை உள்வாங்கித்தான் இந்த வீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 6 பெட்ரூம் இருக்குது. அந்த 6 பெட்ரூமை வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டாண்டர்டில், அதாவது வந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு எப்படி போனால் உள்ளுக்குள்ள ரூம் செட்டப்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் இந்த வீடு வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொண்டிருக்கோம். ஏனென்றால் இது ஃப்யூச்சரில் வந்து இந்த வீடு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபாரினர்ஸுக்கு இல்லாட்டி வெளி ஆக்களுக்கு வந்து ரெண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி செட்டப்லாம் இருக்குது. ஏனென்றால் இந்த வீட்டில் வந்து ஒட்டுமொத்த வீட்டின் மொத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 23, அதில் 6 பெட்ரூம் கீழே இருக்குது. இந்த 6 பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரூமெல்லாம் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படியே லைனு பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பெட்ரூம் தான். அதை விட வந்து 2-3 பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் காமன் அட்டாச் பாத்ரூம் செட்டும் இருக்குது இந்த வீட்டில். இதால் பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலி பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரூம் செட்டப்போடு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதை விட வந்து இதில் ஒரு பெரிய ஒரு டைனிங் ஏரியா உண்டு. நான் இந்த ஏரியாவை தான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த அதாவது ஒரு கிச்சன் செட்டப்புக்கு முன்னால் இருந்து ஒரு ஆக்கள் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி அதுக்குரிய வசதிகளோடு சேர்த்து நாங்கள் அந்த செட்டப்பை செஞ்சுருக்கிறோம். அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் தான் நடந்து கொண்டிருக்கு. வீடு முழுமையாக முடிஞ்சு காணொளிப்படுத்திக்க இந்த வீட்டின் ஒட்டுமொத்த வசதி எப்படியெல்லாம் யோசிச்சு செய்திருக்கிறோம்ன்ற விஷயத்தை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். வாங்கினோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம். ரைட், நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அப்படியே போய் 4வது மாடி வரைக்கும் ஃபுல்லாக போகுது. இந்த வீட்டின் நீளம் பார்த்திங்கன்னா 60 அடி நீளம், 42 அடி அகலம். ஸோ 60-42 ஒரு தளம், அப்படி 4 தளம் இருக்குது. வாங்க நாங்கள் மேலே போய் பார்ப்போம். ரைட், நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 7 பெட்ரூம் இருக்குது. கீழே சொன்ன 6, மேலே 7 பெட்ரூம். இந்த 7 பெட்ரூமில் 2 பெரிய ரூம்ஸுக்கு அட்டாச் பாத்ரூம் செட்டும், மற்ற 4 பெட்ரூமுக்கு 2 கமன் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் ரூம் இங்கேருந்து தொடங்குது. இதில் 1, 2, 3, 4, 5. இதால் எப்படியே இந்த வந்தீங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மேசன்ட்ரி வேலை, அதாவது கல்லுக்கட்டு வேலை முடிஞ்சு நில வச்சு கட்டி
பூச்சி வேலையும் ஃபுல்லாகவே முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஒரு கொஞ்சம் வேளாண் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொமன் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதிலே ஒரு ரூம் இருக்குது. அதை விட இங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தத்தில் 7 பெட்ரூமோட எங்களுக்கு 2 ரூம்ஸுக்கு அட்டாச் பாத்ரூமும் மற்ற 4 ரூமுக்கு 2 கொமன் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்கோம். இது வந்து முதலாவது ஃப்ளோர். வாங்க நம்ம அடுத்த செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கிறோம். இந்த செகண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்லேயும் 7 ரூம் இருக்குது. இந்த 7 ரூமுக்கு அதே மாதிரியான செட்டப், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இது. இந்த நார்மலி பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது. இந்த செகண்ட் ஃப்ளோரில் இந்த வெளியில் வர இந்த லிவிங் ஏரியா, இது பார்த்திங்கன்னா நான் நிற்கிறது லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா எல்லாம் சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ரிச்சான ஹோட்டலில் போய் எப்படி நின்றுங்கண்டா எப்படி சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குமோ அவ்வளவு சிம்பிளியாக நல்ல ஸ்வீட்டாக ஒரு ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருப்போம். பார்த்தா இந்த ஒரு கோடி ஒர்க்ஸும் இல்லாமல் பார்க்க வெல் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய மாதிரி இந்த செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூமின் உள்ள கட்டமைப்பெல்லாம் அது நீங்கள் முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். இங்கேயும் 7 பெட்ரூம் வருது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலி இந்த 3 ஃப்ளோர்லேயும் வந்து 20 பெட்ரூம் வந்திருக்கும். 20 பெட்ரூம். இங்கேயும் வந்து 2 ரூம்ஸுக்கு அட்டாச் பாத்ரூமும் மிச்சம் 4 ரூமுக்கு 2 கொமன் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் எங்களோட இன்டீரியர் டிசைனரால், அதாவது லிவிங் ஹோல் செட்டப் எப்படி வரப்போகுது, எங்கே டிவியில் வரப்போகுது, எங்கே செட்டி வரப்போகுது, எங்கெங்கே சின்ன சின்ன ஒரு தளவாடங்கள் அதில் வச்சுக்கிற ஒரு இந்த ஒவ்வொரு சின்ன குட்டி குட்டி விஷயங்களும் எப்படி இருக்கணுமன்றதை இன்டீரியர் டிசைனில் ஆல்ரெடி கீறி இருக்கிறோம். இந்த வீட்டின் 3D வந்து ஃபுல்லாக போடுறோம் பாருங்கள். இந்த வீடு முடிஞ்ச பிறகு இப்படி இருக்குமன்றதை போடுறோம் பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச பிறகு ஒரு அனுபவம் செய்யாமல் வேலை செய்து கொடுப்போம். ஸோ அதுதான் கேர் இன்ஜினியரிங். வேலையில் வந்து 2 தளங்களையும் நிறைய பேரை போட்டு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஜனவரி மாதம் இந்த வீடு வந்து கேண்டிங் வரக்கூடிய முழு அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் செய்வோம் வெற்றிகரமாக. ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப், அதாவது 3rd ஃப்ளோரில் நிற்கிறோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3rd ஃப்ளோர் நிற்கிறோம். இந்த 3rd ஃப்ளோரில் என்னென்ன செட்டப்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் வருது. 26 அடி நீளம், 12 அடி அகலத்தில் ஒரு ஸ்விமிங் பூல் வருது. இந்த ஸ்விமிங் பூல் வந்து நீங்கள் 3Dயில் வடிவாக பாருங்கள். இப்போ டிசைன் பண்ணிக்கிறோம்ட்டு இதில் வந்து படியெல்லாம் வச்சு மேலே ஏறினு உள்ளுக்க இறங்கி குளிக்கிற மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வருது. அந்த ஸ்விமிங் பூலை விட இந்த மேல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிம் ஏரியா ஒன்று வரும். ஜிம்முக்குரிய செட்டப்ஸ்கள், மற்ற வந்து ஸ்விமிங் பூல், மற்ற ஸ்டோர் ரூம் ஒன்று வருது. அதை விட இன்னொரு ரூம்ஸ் வருது. எல்லா வசதிகளோடையும் வந்து மேலே ஒரு அளவாக ஒரு சின்ன ஒரு பார்ட்டி வைக்கக்கூடிய மாதிரி இடம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த 60 அடி தர 42 அடி நீளமுள்ள அந்த ஸ்லாப் வந்து ஃபுல்லாக எம்டியாக வந்து இவ்வளோ வசதிகளோடு வருது. இதை விட மேலே ஒரு ஸ்லாப் வந்து மேலே வருது. இவ்வளோத்தையும் கவ் பண்ணி மேலே ஒரு ஸ்லாப் வருது. இந்த ஸ்லாப்புக்கு கீழே தான் இந்த இவ்வளோ செட்டப்புகளும் வரும். இந்த 2-3 ரூம்ஸோட சேர்த்து இந்த ஸ்விமிங் பூல் ஏரியா, இந்த ஜிம் ஏரியா, ஸோ ஒரு பார்ட்டி ஹோல் ஏரியா, பார்ட்டி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் உரிய ஒரு ஏரியா, இவ்வளவும் வச்சு இந்த மேல் ரூப் டாப் ஏரியா வருது. அதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் வரும். அந்த ஸ்லாப்புக்கு மேலே ரூப் டாப்பாக இருக்கும். அது வந்து வரும் ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து சோலர் அடிக்கிற அந்த 60-42 அடிக்கும் சோலர் அடிக்கிற ஒரு பிளானோட வந்து கிளைண்ட இன்டென்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேலே செட் பண்ணிவிடுவோம். ஒட்டுமொத்தத்தில் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா G+3 வீடு. மொத்தம் 23 பெட்ரூம், 3 லிவிங் ஹால், 3 டைனிங் ஏரியா. அதை விட வந்து பாத்ரூம் செட்டை பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 3 கிட்டத்தட்ட 4 12 பாத்ரூம் வந்து வருது. 12 டாய்லெட் பாத்ரூம் செட் வருது. எல்லா வசதிகளோடையும் யாழ்ப்பாண நகரத்தில் வந்து ஒரு சகல நவீன வசதிகளோடையும் 2025க்கு ஏற்ற மாதிரியான செட்டப்போடு இந்த வீடு செய்து கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த வீட்டின் ஒட்டுமொத்த வேலைப்பாடுகள் முடிஞ்சு நாங்கள் அதை காணொலிப்படுத்துவோம். அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துருங்க. அதை விட இப்போ இந்த 3D நாங்கள் போடுறோம் தானே, அந்த 3Dயில் வந்து நீங்கள் பாருங்கள். இதில் ரெண்டு பார்க்க இந்த யாழ் நகரத்தின் வியூ எப்படி இருக்குன்றது இருக்கா பாருங்கள்.